லவிகாய்ஸ் நம்ம கொட்டாரம் பக்கத்துல சிக்கன் தம் பிரியாணி 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா? அட ஆமாங்க. ரீசெண்டா நானே ஃப்ரெண்ட் இருந்து மொபைல் நோண்டிட்டு இருந்தா நம்ம ஃப்ரெண்ட் வர கால் பண்ணிட்டு இருந்தான். நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த நேரம் பார்த்து கார்த்தி கால் பண்ணிட்டு இருக்காமல என்னன்னு சொல்லி கேட்டா அவன் உடனே காலேஜ்ல எக்ஸாம் முடிஞ்சல கூப்பிடுவாங்களா அப்படி சொல்லிட்டு இருந்தான். என்ன வாரம் சொல்லிட்டு பைக் தூக்கிட்டு ஃபாஸ்ட் ஆடி கிளம்பிட்டோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது தூரத்துல மலை சைட்லாம் பார்த்தா வேற வியூ பாயிண்ட்ல வேற சூப்பரா இருந்துச்சு. நல்ல வைப்ல தான் போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க போல தான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் வர பாதியில நடந்து வேற வந்துட்டான். நாங்க உடனே அவன்கிட்ட யாமல நடந்து வந்தான்னு சொல்லி கேட்டா அவன் உடனே ரொம்ப வயிறு பசியாட்டு இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு இருந்தான். சரி இங்க ஏதாச்சும் கடை இருக்கா அப்படி சொல்லி கேட்டா இங்க ஒரு பிரியாணி கடை இருக்கு மாப்ளே அப்படி சொல்லிட்டு இருந்தான். சரி வா அங்க போவோம் சொல்லி கூட்டு போயிட்டு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்டோட கையை காமிச்சு அண்ணாந்த கடை மாப்பிளே அப்படி சொல்லிட்டு இருந்தா ஃபாஸ்ட் ஆடி கடைக்கு வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா சிக்கன் தம் பிரியாணி 80 ரூபான்னு சொல்லி தான் போட்டுருந்துச்சு. அந்த நேரம் நம்மளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னோம். அந்த சிக்கன் பிரியாணி இன்னைக்கு தீந்துட்டு தம்பி முட்டை பிரியாணியும் பக்கோடாவா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தாவ. நாங்க ஒரு 1:30 போல போயிருந்தோம். அப்பமே பிரியாணி எல்லாம் தீந்து போச்சு. கடைசியாடு ஒரு முட்டை பிரியாணியும் சிக்கன் பக்கோடாலாம் வாங்கிட்டு ஃபாஸ்ட் ஆடி மலையில நனைஞ்சிட்டே கிளம்பிட்டோம். அப்படியே பிரியாணி வாங்கிட்டு ஃபாஸ்ட் ஆடி வீட்டுக்கு வந்துட்டோம். பிரிச்சு பார்த்தா பிரியாணி நிறையவே இருந்துச்சு. ஒரு முட்டை எல்லாம் வேற வச்சு கொடுத்தாங்க. அது கூடவே சிக்கன் பக்கோடாலாம் பார்க்கும்போது தர மாட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஆடி சாலெல்லாம் பிரிச்சு ஊத்தி நம்ம ஃப்ரெண்ட்